ஒரு கேப் அப் ஆயும் செல் அண்ட் ரைஸ் மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சிருக்காங்க. என்ன ரீசன் அப்படிங்கறத டீட்டெயிலா பார்த்துலாங்க. இங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. கம் இம்ப்ரெஸ். இன்னைக்கு மார்னிங் நம்ம ஒரு 8 ஆளுக்கு டெலிகிராம் சேனல்ல ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தோம். எக்ஸ்பெக்டட் ஓப்பன் சொல்லியிருந்தோம். நம்ம சொல்லியிருந்த எக்ஸ்பெக்டட் ஓப்பனுக்கு மேலதான் ஓப்பன் ஆனாங்க. ஆனா ரெசிஸ்டன்ஸ் நம்பர் 3 22,928 அந்த ஏரியால ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிட்டு அப்புறம் டவுன் ட்ரெண்ட் தான். திருப்பியும் 1.618 வராங்க ஃபிப் லெவல்ல. ஒரு 0.5க்கு மேலே போயிட்டு திருப்பியும் ஒரு ரிஜெக்ஷன். பார்த்தீங்கன்னா 1:1. இந்த இடத்துல 1:1 என்ன நம்ம கேப் அப் ரூல் படி வருமோ அதே இந்த 0.5ல ரிஜெக்ட் ஆனால் என்ன ரூல் வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி டார்கெட் அச்சீவ் பண்ணியாச்சு. எது வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,630 நம்ம சப்போர்ட் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். 22,630 அந்த ஏரியாவில் வந்து ஒரு சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா அதே சப்போர்ட் லெவலுக்கு வந்துட்டு ஒரு புல் பேக் மாதிரி கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த புல் கேண்டில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு சிஇ மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு இருந்திருக்கணும். ஆனா நம்ம நேற்று வேற மார்க்கெட் லீவு. ஒரு அப் ட்ரெண்ட் வந்து வேர்ல்டு மார்க்கெட் எல்லாம் போகும்போது ஆல்ரெடி பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் ஒரு பொசிஷன்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்கல்லங்க. அந்த பொசிஷன்ஸ்னால இன்னைக்கு அவங்களால பெருசா அப் ட்ரெண்ட் வந்து மூவ் பண்ண முடியல. அதனாலதான் நம்ம செல் ஆன் ரைஸ் மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. ஆனா ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸப்ட் நிஃப்டி. ஸோ இப்போ நம்ம சேனல் என்ன அப்படின்னு பார்த்தலாங்க. நம்ம சேனலை விட்டு மேலதான் ஓப்பன் ஆகுறாங்க. அந்த ஓப்பன் ஆகிட்டு ஒரு ரீடெஸ்ட் மாதிரி வந்துடுறாங்க. வந்துட்டு அப்புறம் திருப்பியும் ஒரு பிரேக் அவுட் மாதிரி கொடுக்குறாங்க. ஆனால் அது சஸ்டெயின் பண்ண முடியாம திருப்பியும் சேனலுக்குள்ள வந்தாச்சு. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா சேனலுக்குள்ள தான் க்ளோஸ் ஆகி ப்ரைஸ் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. நாளைக்கு என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஒரு பிரேக் அவுட் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் இன்னத்த ஹை 22,928 அந்த ஏரியா வந்து ஒரு ஹையா ஃபர்ஸ்ட் பார்க்கலாங்க. அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது அடுத்தடுத்த லெவல்ஸ் பற்றி நம்ம 5 மினிட்ஸ்ல பார்க்கலாம். சப்போஸ் இந்த சேனல்ல பிரேக் அவுட் கொடுக்க முடியல அப்படிங்கும்போது ஸ்லோவா இந்த டவுன் ட்ரெண்டுக்கு வருவாங்க. அது பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 22,480 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வர சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம 5 மினிட்ஸ்ல பார்த்துடலாங்க. 5 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா நாளைக்கு கீ லெவல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 22,650 அப்படிங்கிறது ஒரு கீ லெவலுங்க. 650க்கு மேல ட்ரேட் ஆகும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் 850, செகண்ட் டார்கெட் 928. அது 928 ஹோல்டு பண்ணாங்க அப்படின்னா 23,150 அந்த ஏரியா வரைக்கும் வரக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சப்போஸ் ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா 22,480 இந்த கன்சல்டேஷன் ஏரியா இருக்குல்லங்க, இந்த கன்சல்டேஷன் ஏரியா வரைக்கும் ஈஸியா வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இது வந்து நாளைக்கு சினாரியோவா இருக்கும். நாளைக்கு வேற சென்செக்ஸ் எக்ஸ்பிரி. ஸோ சென்செக்ஸ் எக்ஸ்பிரியில ஒரு கீ லெவல்ஸ் எல்லாம் பார்த்தலாம். கீ லெவல் பார்த்தீங்கன்னா 72,970. இதுக்கு மேல ட்ரேட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் டார்கெட் 73,935. அதுக்கு அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா 74,474. அதுக்கு அடுத்த டார்கெட் 75,150. ஸோ இது வரைக்கும் நாளைக்கு டார்கெட் போறக்கு உண்டான சான்சஸ் இருக்குங்க. ஏன்னா ப்ரீமியம் லெவல் பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் எல்லாமே இதுக்கு ஃபேவரபிளா தான் இருக்கு. அப் ட்ரெண்ட் போனால் இந்த லெவல்ஸ் வரைக்கும் போகலாம். சப்போஸ் டவுன் ட்ரெண்ட் போகுது அப்படிங்கும்போது 72,500, 72,300 இந்த லெவல் வரைக்கும் கீழே வரைக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இது நாளைக்கு உண்டான லெவல்ஸ். இப்போ பேங்க் நிஃப்டியில என்ன லெவல்ஸ் அப்படின்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டியில பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து 51,800 அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா 51,800 அதுல அந்த ஏரியால ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிட்டு திருப்பியும் கீழே வந்திருக்காங்க. வந்துட்டு ஒரு அப் ட்ரெண்ட் மாதிரி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு 51,400க்கு மேல சஸ்டெயின் ஆனாங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 51,850, செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 52,400 இந்த லெவல் வரைக்கும் போற சான்சஸ் இருக்கு. அந்த 400க்கு மேல சஸ்டெயின் ஆகும்போது இந்த 52,599 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஈஸியா போகலாம். இல்ல நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் தான் கிடைக்குது அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 51,000, அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா 50,500 இது வரைக்கும் வந்து பேங்க் நிஃப்டி கீழே இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப் ட்ரெண்ட்ல வந்து 52,117 ஃபர்ஸ்ட் டார்கெட், அதுக்கு அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா 52,600 இது வரைக்கும் போற சான்சஸ் இருக்குங்க. இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ப்ரெஷர் பத்தி ஒரு சின்ன அப்டேட்டுங்க. மார்னிங் ஒரு 9:20 நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,900 புட்டு 280 இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகலைன்னா நம்மளுக்கு கால் சைடு மொமெண்டம் கிடைக்காது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே புட் செல்லர்ஸ் வராங்க. வந்துட்டு இந்த லாஸ்ட் செல்லிங் ஏரியா இருக்குல்லங்க, அதுல இருந்து தான் அவங்க செல்லிங்கை முடிச்சுட்டு ப்ராஃபிட் புக்கிங் போயிருக்காங்க. அந்த செல்லிங்கை முடிக்கிற ஏரியா வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு வந்த செல்லர்ஸ் இன்னைக்கே எக்ஸிட் ஆயிட்டாங்க. புட் செல்லர்ஸ் ஒரு பெரிய மேசிவ் பொசிஷன் எடுக்கும்போது மட்டும்தான் கால் செல்லர்ஸ் வந்து வெளியில போவாங்க. கால் செல்லர்ஸ் வெளியில போனா மட்டும்தான் நம்மளுக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்ட் கிடைக்கும். இல்லைன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் கிடைக்காது. ஸோ இது குளோபல் நியூஸ் அன்னன்னைக்கு என்ன ஆன்டிசிபேஷன்
அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது இல்லைங்க. அதனால திடீர்னு கேப் டவுன் ஆயிருமா அப்படிங்கிறதுக்கு வேண்டி ஒரு புட் செல்லர்ஸ் வந்து அவங்க பொசிஷனை ஹோல்டு பண்றதுக்கு ரெடியா இல்லை. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ நாளைக்கு சுச்சுவேஷன் நம்ம சென்செக்ஸ் எக்ஸ்பெரியில் மேபி ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா குளோபல் மார்க்கெட் ஆல்ரெடி பாசிட்டிவ். ஸோ கிஃப்ட் நிஃப்டியும் அதுக்கு அந்த மாதிரி ட்ரேட் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 22,850 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. நாளைக்கு ஒரு அப் ட்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஒரு சைட்வைஸ் மார்க்கெட்டாக கூட முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ இன்னைக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.